நம்ம வாசிட்ட சங்கீதம் 147 1ஆம் வசனம் மறுபடியும் வாங்க வாசிப்போம். துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம ஏன் நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணணும், அவர் துதிக்கணும்? அது ஏன் நல்லது சொல்லுங்க யாராவது சீக்கிரமா. துதிகளின் மத்தியில் பாசம். ஓகே, நல்ல அருமையான பயன். ஹல்லேலூயா. நம்ம தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. அடுத்த வசனத்துல அவர் தெளிவா சொல்வார். இதுல கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதையும் அவர் எப்படிப்பட்டவர்களை அழைக்கிறார் என்பதையும் தெளிவாக தாவீது பாடின ஒரு சங்கீதம். கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், அவர் துரத்துண்ட இஸ்ரவேலை கூட்டி சேர்க்கிறார். இந்த இடத்துல எருசலேமை கட்டுகிறார் அப்படிங்கிறது நம்ம குடும்பம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? இந்த இடத்துல ஒரு கடன் பாரம், பிரச்சனைகள், 12 மணிக்குள்ள ஒரு நல்ல நிம்மதி கிடையாது. அப்படிதான் இந்த இடத்துல இருக்கும். கர்த்தர் எருசலேம் எப்படி இருந்தது? உடஞ்சி ஒரு பாழாய் போய் கிடந்து கைவிடப்பட்டதா இருந்தது எருசலேம். நம்ம குடும்பமும் இந்த இடத்துல அப்படிதான் இருக்கும். சொந்த பந்தத்தால ஒரு உதவியும் கிடையாது. நம்ம 100 ரூபா ஒரு 100 ரூபா கேட்போம், யாராவது நம்மளுக்கு போட்டு விடுவாங்களா? காசுன்னு சொல்ல ஆரம்பிச்சாவே போன் நாட்டு இப்பெல்லாம் அப்படித்தானே இருக்கு. ஆனா இந்த இடத்துல நீங்க கர்த்தர் என்ன பண்றாருன்னா இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார். இஸ்ரவேலர் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம தேவனுக்குள்ள இருந்து நம்ம எந்த பாவமே பண்ணல அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது இந்த இடத்துல. அப்படிதானே? நம்ம ஏதாவது ஒரு சின்ன தப்பு, ரொம்ப பெரிய தப்பு தான் அப்படின்லாம் கிடையாது, ஒரு சின்ன தப்பு, ஒரு இடத்துல ஏதாவது ஒரு கோபம் வந்திருக்கும். அப்படித்தானே? ஹல்லேலூயா. அப்படித்தானே? ஓகே. நம்ம அப்படிப்பட்டதான இடத்துல இருக்கும் பொழுது தேவன் மறுபடியுமாக அவரிடத்தில் சேர்த்துக் கொள்றாரு. அவர் பிள்ளைகளாய நம்மள வேற எங்கேயும் போகக்கூடாது, நீ பாவமான வழியில போயிடக்கூடாது, என்னிடத்திலேயே இரு, உனக்கானதை நான் தருவேன், நான் செய்வேன், நீ இந்த வழியில போ, நீ நல்லதை மட்டுமே செய், நீ நல்லதை மட்டுமே பேசு, நீ நல்லதை மட்டுமே யோசி அப்படின்னு ஒரே ஒரு தேவன் மட்டும்தான் சொல்லுவார். அவர் மட்டும்தான் பேசக்கூடிய தெய்வமும் கூட, அவர் மட்டும்தான் உயிருள்ள தேவனும் கூட, அவர் மட்டும்தான் உங்களையும் என்னையும் நேசிக்கிற தேவனும் கூட. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் பாவம் செஞ்சு விலகி போனா கூட கூட்டிட்டு வர்ற ஒரே ஆள் நான், தேவன் மட்டும்தான். சில இடத்துலன்னா யாராவது ஒரு சின்ன பாவம் பண்ணிட்டா, இப்ப நாட்டு சைடு எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பாவம் பண்ணிட்டா என்ன பண்றோம்னா அடிச்சு உடனே கொண்டு வர்றாங்க. அவன் தெரியாம பண்ணிருப்பான் ஒரு தப்பு, தெரிஞ்சு கூட பண்ணிருக்க மாட்டான். அதுக்கு என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு அந்த தண்டனையை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு தான் இன்னொன்னு சொல்லணும். இன்னொன்னு என்னன்னா, பாவத்தை மன்னிக்கிற ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் மட்டும்தானே. இல்லைன்னா நமக்காக பிறந்து, நமக்காக பேசி, நமக்காக சிலுவையில அடிபட்டு எவ்வளவு பாடுகள் நமக்காக சுமந்திருப்பாரா? சுமந்திருக்க யாராலுமே முடியாது. ஹல்லேலூயா. அடுத்ததாக 4-5 வருஷத்தை நம்ம வாசிப்போம். அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலம் உள்ளவனுமாய் இருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது. ஹல்லேலூயா. கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதுனா, அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கு பேரிட்டு அழைக்கிறார். ஹல்லேலூயா. நட்சத்திரம் எவ்வளவு பெருசுன்னு யாருக்காவது தெரியுமா? யாருக்குமே தெரியாது. இந்த சூரியனை விட பூமியை விட நட்சத்திரம் ஒண்ணு பெருசு. அது இங்க இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப பெருசா தெரியும். அவன் தானே? ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நட்சத்திரங்களுக்கு கூட இலக்கத்தை பேரிட்டு அழைக்கிற தேவன். இந்த உலகத்துல எத்தனை மணல் இருக்குன்னு நம்மளால எண்ண முடியாது, எத்தனை நட்சத்திரங்கள் இருக்குன்னு எண்ண முடியாது. அந்த நட்சத்திரங்களுக்கு பேரிட்டு வைத்து அழைக்கிற தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் அவரை நோக்கிதான் பார்க்கவே தவிர வேற எந்த ஒரு உலகப்பிரமான காரியங்களுக்கும் நேராக நம்ம கண்களை ஏறெடுத்து பார்க்க கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் அப்படிப்பட்ட தேவன் நம்மிடம் என்னென்ன எதிர்பார்ப்பார்? நம்மகிட்ட எதிர்பார்க்கறது என்னென்னா, 10வது 11வது வசனத்தை பாத்தீங்கன்னா,
அவர் மிருக ஜீவங்களுக்கு அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாகிறார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறது மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான வசனம் பாத்தீங்கன்னா, அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாகிறார். அவருடைய அப்படின்னா என்ன அர்த்தம் நம்மளுக்குன்னா, இப்போ பேசிய உலகத்துல பார்த்தோம்னா மல்யுத்தம் யாரா கேள்விப்பட்டிருக்கீங்க? மல்யுத்தத்துல 2 பேர் நல்லா அடிச்சு நல்லா என்ன மாதிரி இல்லாம கொஞ்சம் நல்ல உடம்போட இருப்பாங்க இல்லையா? இல்லையா? அப்படிப்பட்டவங்கல ஓகே இவன் நல்ல பராக்கிரமசாலியா இருக்கான், இவனை நம்ம கூட வச்சுப்போம், இவன் தான் நமக்கு வேணும் அப்படின்னு இல்லாம, தேவன் உங்களையும் என்னையுமான ஒன்றுமே இல்லாத ஒரு பிரயோஜனம் இல்லாத என்னையும் உங்களையும் தேர்ந்தெடுத்து தேவன் ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் அப்படியே நம்மளுக்கு கவனிச்சீங்கன்னா முடிச்சு சில வினாடிகள் மட்டுமே எடுப்பேன், ரொம்ப நேரம்லாம் எடுக்க மாட்டேன். அதனால தூங்கிட வேண்டாம். நைட்டு வச்ச தூக்கத்துல கொஞ்சம் இருக்கு, மீறி இருக்கு, நான் தூங்கணும் பாஸ்டர், தூங்கணும் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்லிடாதீங்க, சீக்கிரமாவே முடிச்சிடலாம். ஓகேங்களா? அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாகிறார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். உசைன் போல்ட் எவ்வளவு வேகமா ஓடுதான்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட வீரனும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு கர்த்தர் சொல்றார். குதிரையின் கால்கள், குதிரை எவ்வளவு வேகமா ஓடுங்கிறது தெரியும். அப்படிப்பட்ட குதிரையின் பலத்துக்கும் தேவன் விருப்பமே இல்லாத ஒரு காரியம். அவர் என்னன்னா, ஒரு சிறிய புழுதியில் இருந்த உங்களையும் என்னையும் தான் தேவன் கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். ஹல்லேலூயா. தமது கிருபைக்கு காத்திருக்கிறோம்னா என்ன? இப்பெல்லாம் நம்ம பிரேயர் பண்றோம் காலையில, எசப்பா எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வேணும் ஆண்டவரே, எனக்கு உடனே வேணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம பிரேயர் பண்ணுவோம். ஆனா அது தேவனுக்கு தெரியும் அது எப்ப கொடுக்கணும் என்று. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நம்ம பிரேயர் பண்ணதுக்கு அப்புறம் அவர் ஒரு குறிப்பிட்ட நேரம் வச்சிருப்பாரு, அது வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். அவர் கிருபைக்கு காத்திருந்தால் மட்டுமே நம்ம என்ன பண்ண முடியும்? பண்ண முடியும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கிருபைக்கு காத்திருப்பது மத்தியில தேவன் பிரியமாய் இருக்கிறார். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஆபிரகாம் எடுத்துக்குமே, எல்லாருக்குமே தெரிந்ததான ஒரு தேவ மனிதன். ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லாம இருந்தது. அவர் நினைச்சிருந்தா, என்னாண்டவரே எனக்காக ஒரு குழந்தை கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற பாதையில அவரால் நடந்து போயிருக்க முடியாதா? அப்படிப்பட்ட மனிதன் பல வருடங்களாக காத்திருந்து தேவனுடைய கிருபை அவர் மேல் விழுவர் வரைக்கும் அவர் பொறுமையா இருந்தார், காத்து கொண்டிருந்தார் இல்லையா? காத்திருக்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். நம்மளுக்கு எனக்கு கிடைக்கல, நான் ஏன் சர்ச்சுக்கு வரணும், நான் ஏன் அவரை பாடணும், நான் ஏன் ஜெபம் பண்ணணும், நான் வேண்டது எனக்கு உடனே கிடைக்கணும், இல்லாட்டி எனக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொல்றவங்க மத்தியில தேவன் இடைப்பட மாட்டார், பேசவும் மாட்டார். நீங்க ஒவ்வொரு முறையும் தேவனோட பேசுகிற நேரத்துல ஏசப்பா உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, உங்களுக்கு புரியும் ஏசப்பா, எனக்கு எப்பொழுது வேணும்ன்ற உங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஒரு வார்த்தையை வச்சீங்கன்னா அவர் உங்களுக்கு கொடுப்பாரு, கொடுக்காமலாம் போகவே மாட்டாரு. அவர் கொடுக்கறதுனாலதான் உங்களையும் என்னையும் அவர் சேர்த்து வச்சிருக்காரு. இல்லைன்னா நாம எங்கேயோ இருப்போம், அவர் எங்கேயோ இருப்போம். அவரு உங்களை பார்த்துட்டே தான் இருப்பாரு. ஆனா நீங்க எப்படி சிதறுண்டு போயிடுவீங்க, அப்படித்தானே? ஹல்லேலூயா. 14வது வசனத்தை வாசிங்க. அவர் உன் எல்லைகளை சமாதான மொழிகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குகிறார். ஹல்லேலூயா. நீங்க அவருடைய கிருபைக்கு காத்திருக்கும் போது என்ன ஆகும்னா, நீங்க அவர் உன்னுடைய எல்லைகளை சமாதான மொழிகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குவார். உங்களுடைய எல்லைகளை சமாதான மொழிகளாக்குன்னா எப்படி? உங்களோட எல்லை எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? உங்களோட எல்லைகள் அப்படியே போய்கிட்டே இருக்கும். இப்போ உங்களோட சந்ததிகள்னா அப்படியே போய்கிட்டே இருக்கும். அது வரைக்கும் உள்ள அனைத்து சமாதானமும் உங்களுக்கு நெருங்கியவர்கள் மத்தியில ஒரு சமாதானம், உங்களுக்கு தேவையான அனைத்தையும் தருகிற தேவனும் அவராகவே இருக்கிறார் என்பது அவர் பாடி பாடி ஒவ்வொரு வசனத்தையும் நம்மளுக்கு தெளிவா சொல்லி நம்மளுக்கு விவரிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப நீங்க பண்றதுனால என்ன பண்ணும்னா, ஆச்சரியப்படும் வகையில் நடத்துவார். உங்களை ஆச்சரியப்படும் வகையில் நடத்துறதுன்னா எப்படி இருக்கும்?
உங்களை சுற்றப்படுத்தார் யாரும் எப்படி இருப்பாங்க? யோசிப்பாங்க, எப்படி இவன் மட்டும் சந்தோஷமா இருக்கான், இவன் மட்டும் எப்படி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம இருக்கான், இல்லையா? உங்க வீட்டுல மட்டும் திருப்பி சத்தம் கேட்குமா? கேட்கா இல்லையா? இல்ல நீங்களும் அழுதுகிட்டு தான் இருக்கீங்களா பக்கத்துல கூட சேர்ந்து? அது இல்லையா? அவர் கூட நீங்க அவருடைய கிருபைக்கு காத்திருந்தா மட்டுமே இதெல்லாம் நடக்கும். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம இந்த அதிகாரம் ஃபுல்லாமே நம்ம படிச்சாவே தெரியும். சங்கீதம் ஃபுல்லாவே நம்ம படிச்சுட்டு இருக்கும் போதும் நம்மளுக்கு ஒவ்வொரு வசனம் ஒவ்வொரு விளக்கத்தை நமக்கு தரும். அல்லேலூயா. இந்த உலகமே பஞ்சத்துல போனாலும் உங்களுக்கு எப்படின்னா கர்த்தர் உச்சிதமான கோதுமையினால் நம்மளை திருப்தியாக்குவார். உச்சிதமான கோதுமைங்கிறது இப்படி ஒரு ஃபர்ஸ்ட் கிரேடு அந்த மாதிரி ஒரு உணவை கொடுத்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நார்மலா சில இடங்கள்லாம் போடுறாங்களே அரிசி கோதுமை, அதெல்லாம் எப்படி கிடைக்கும்னு உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் இல்லாம இருக்கிறதுலே புஷ்டியான உச்சிதமான கோதுமையினால் உங்களை திருப்தியாக்குகிற தேவன் நம்முடைய இயேசு மட்டுமா? ஹல்லேலூயா. இயேசு மட்டும்தான். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி அவரோடு கூட பேசணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் சொல்லியதை ஒவ்வொருவருக்கும் நமக்கு சொல்லிட மாட்டாரு. அதாவது 20வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அவர் வேற எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை, அவருடைய நியாயங்கள் அறியாமல் போகிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் வேற எந்த ஜாதிக்கும் இப்படி செய்யதில்லை. உங்களை என்னை தெரிந்து கொண்டதுனால மட்டும்தான் அவர் என்ன பேசுறாரு என்ன சொல்றாருங்கிறத நம்ம இது பண்ண முடியும். இந்த பைபிள் எத்தனை பேர் கையில இருக்குது இப்ப உலகத்துல? இந்த பைபிள் எத்தனை பேரோட கையில இருக்கும் சொல்லுங்க. இது மட்டும்தான் அவர் கொடுத்திருக்கிறது நமக்கு. அவர் இருக்கார், அவர் நம்மோட பேசுறார் அப்படிங்கிறதுக்கு இது மட்டும்தான் சாட்சி, இல்லையா? இது சாட்சியானா இதை நம்ம இதை படிச்சு நம்ம பயன்படுத்தி அவருக்கு நம்ம தான் ஒரு சாட்சியா இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படி சாட்சியா இருக்கிறது மட்டும்தான் ஒரு தேவ பிள்ளைகளுக்கான ஒரு சாட்சியே. ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்களுக்கான ஒரு முதலாவது ஒரு அடிப்படை என்ன விஷயம் அப்படின்னா விசுவாசம் மட்டுமே. ஹல்லேலூயா. நாம் தேவனை விசுவாசித்தால் மட்டுமே நாம ஒரு விசுவாசி, இல்லைங்களா? நாம அப்பதான் ஒரு கிறிஸ்தவர்கள். இல்லைன்னா நம்மளும் ஒரு உலகப்புறமான காரியங்கள்ல இருந்து உலகப்புறமான செயல்களை செஞ்சு நாமும் ஏதோ ஒரு போக்குல போய்கிட்டு இருப்போம். நம்மளுக்கு இந்த ஆசீர்வாதம், நம்மளுக்கு ஒரு தேவ பிள்ளைங்கிற ஒரு அங்கீகாரம் நம்மளுக்கு கிடைக்காது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை நம்ம துதிக்க கடமைப்பட்டிருக்கோம். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்ம சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இஸ்ரவேலருக்கு என்ன செய்யறாருன்னா தேவன் தமது பிரமாணங்களை தமது நியாயங்களை அறிவிக்கிறார். வேற யாருக்குமே அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை தேவன் ஏற்படுத்தி கொடுத்தது கிடையாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இஸ்ரவேலராகிய நாம் அவரை எப்பொழுதும் அவரை நோக்கி கூப்பிட்டு அவருக்கான ஜெபத்தை அவரோடு கூட பேசி அவரோடு கூட நடந்து அவரோட வழியிலே நடந்து அவரை நாம் மகிமைப்படுத்தினால் மட்டுமே நமக்கான ஆசீர்வாதத்தை நாம் பெற முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மீதமுள்ள நேரத்தை